ஹாய் காய்ஸ், இவ்வளோ எக்ஸைட்டிங்காக நான் எங்கே கிளம்புறேன் தானே பார்க்குறீங்க. எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸைட்டிங்காக இருக்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு நான் குலதெய்வம் கோயிலுக்கு ஆனால் நான் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன். இந்த வீடியோ என்னன்னா நான் ஏன் போடுறேன்னா, குலதெய்வம் கோயிலில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம், என்னென்ன எப்படிலாம் இருக்க போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு குட்டி மினி விளாக் தான் பார்க்க போகிறோம். பார்க்க முடியும், லைக் பண்ணிடுங்க. கோயிலுக்கு எதுக்கு வந்தோடனே தெரியாமல் ஐயோ வேறு ஒரு பக்கம் தொங்கிட்டு இருக்கா. இதுதான் எங்கள் குலதெய்வமானு கேட்டிங்களா? இது கிடையாது. இதுதான் எங்கள் குலதெய்வம். இன்னும் மேக்கப் பண்ணாமல் இருக்காங்க. நான் இங்கே ஒரு பக்கம் டான்ஸ் ஆடிட்டுருக்கேன், என் பாப்பா ஒரு பக்கம் வீடியோ எடுத்து கொடுத்துட்ருக்கேன், இவங்க ஒரு பக்கம் பொங்கல் வச்சிட்ருக்கேன்னு பாலெல்லாம் ஊற்றி அதை நான் ஒரு பக்கம் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். செம்ம ஜாலியாக இருந்ததுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பச்சை பசேர்னு இருக்கா. இந்த பக்கம் பாருங்கள், இங்கே பச்சை பசேர்னு இருக்குது, இங்கே வெறும் காடாக இருக்குது. நாங்கள் மாற்றி வீடியோ எடுத்தது தான் நம்ம தவிர கோயிலே இல்லை. வீடியோ எடுக்க ஃபஸ்ட்டு வீடியோவில் நாங்கள் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஒரு குட்டி வீடியோ எடுத்துகிட்டு வரத்துக்குள்ள பொங்கல் ரெடின்ட்டாங்க, சக்கரை முட்டை போடணுன்ட்டாங்க, எங்கள் சாமி ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாருங்கள், இவங்க தான் எங்கள் குலதெய்வம் சாமி. எங்கள் அம்மா ஒரு பக்கம் மாவுளுக்கு மாவு பிசைஞ்சிட்ருக்காங்க. பாருங்கள் படையல். உங்கள் குலதெய்வம் யாருன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க.